ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ க்ரீன் மூங் தால் இட்லி எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். க்ரீன் மூங் தால்ன்றது பாசிப்பயிறு, பச்சை பயிருன்னு நம்ம சொல்லுவோம். பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றதை போய் பார்க்கலாம். க்ரீன் மூங் தால், பாசிப்பயிறு 1 கப் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஓவர் நைட் சோக் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா பயிறு ஊறி இருக்குது, கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கு பயிறு. ஒரே கப்பே எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்டுக்கு. 1/2 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. 1 கப் இட்லி ரைஸ். இந்த உளுந்தையும் இட்லி ரைஸையும் ஒரே வெசலில் எடுத்துக்கோங்க. இதை 2 ஹவர்ஸ் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சா போதும். ஸோ 1 கப்பு மூங் தால், 1 கப் இட்லி ரைஸ், 1/2 கப் உளுந்து. ஸோ இது பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் எதர் மிக்ஸி இல்லைனா கிரைண்டர் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. இப்போ இதை ஃபஸ்ட்டு நான் ஊறின பயிரை கிரைண்டரில் சேர்த்துக்கிறேன். அதோட 2 பச்சை மிளகா, சின்ன பீஸ் இஞ்சி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் கிரைண்ட் ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா உளுந்தையும் அரிசியும் இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. டோட்டலாக ஒரு 15 மினிட்ஸ் கிரைண்ட் ஆனால் போகணும். கொஞ்சம் கிரைண்டர் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கோங்க. கையை விட்டு நல்லா வலிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாம் ஈவனாக ஒன்றா கிரைண்ட் ஆகும். இப்போ கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணி இந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் பேட்டரை நீங்கள் கொண்டு வாங்க. இப்போ இதை ஒரு வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக மினிமம் 5 to 6 ஹவர்ஸ் இது ஃபெர்மெண்ட் ஆகணும். இப்போ பாருங்கள் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நீங்கள் கரண்டி போட்டு கலக்கி விட்டுக்கோங்க. இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி இட்லி தோசாக்கு. இப்போ ஆஸ் யூஷுவல் நீங்கள் இட்லி எப்படி போர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஸ்டீம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா குழியிலையும் இந்த பேட்டரை ஃபில் பண்ணுறேன். பேட்டர் ஃபில் பண்ணிவிட்டு இதோட குக்கிங் டைம் மினிமம் 5 to 10 மினிட்ஸ் குக் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நீங்களும் கிரைண்ட் பண்ணி பாருங்கள். இந்த மூங் தால் இட்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான இட்லி, ரிச் ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம ஃபெர்மெண்ட் பண்ணி ஸ்டீம் குக் பண்ண ரெசிபி தான் இது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் இட்லி வெந்துருச்சு. உங்களுக்கு கலரும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கோகோனட் சட்னி, டொமேட்டோ சட்னி, பீட்ரூட் சட்னி, கேபேஜ் சட்னி, எல்லா சட்னியுமே, சாம்பார் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள் ரொம்ப அழகான கலராகவும் வந்திருக்கு. இட்லி நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை.